உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை வரவேற்கிறேன். கமாலியல் பைபிள் காலேஜ் நிறைய நிறைய சாதிச்சு நிறைய பேரை ரீச் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம், ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 5000 பேர், குறைந்தது 5000 பேர் பயனடைகிறார்கள். அதே போல நம்முடைய ஜூமிக் வகுப்பிலையும் மக்கள் பயனடைகிறார்கள். எந்த அளவு ஓகே, பட் எனிஹா கடவுளுக்காக ஓட வேண்டியது என்மேல் வீழ்ந்த கடமை கிடையாது. கூட்டம் முக்கியம் அல்ல எனக்கு, இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. இந்த குழுல கிட்டத்தட்ட 245 265 பேர் இருக்கலாம். எத்தனை பேருக்கு இது பயனடை தெரியும்? கடவுள் கண்டிப்பாக பயன்பாட்டுக்குரியவர்களாக மாற்றுவார் என்று நம்புகிறேன். ஒரு சிறிய சிந்தனையோட ஆரம்பிக்கலாம். ஐயா ஜெபம் பண்ணும் பொழுது, ஏன்னா இந்த கேள்வி எனக்கு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்படாவிட்டால் அப்படிங்கிறது, அது வந்து லிட்டரலா த பிளேஸ் அப்படி கேட்டிருந்தாங்க லாங் பேக். எனக்கு ஜெபம் பண்ணும்போது பிளேஸ் த பர்சன், பரலோகத்தின் கடவுள் அப்படின்னு விண்ணக தந்தை, தந்தையிடமிருந்து எனக்கு கிடைக்காவிட்டால் நான் எதையும் அருக மாட்டேன், அருள முடியாது. இயேசுனுடைய அந்த 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 இது அதுதான். அப்பா என்ன சொல்றோம் அதான் நான் பேசுறேன், இல்லைங்களா? அதனால பரலோகத்தில் அருளப்படாவிட்டால் அப்படின்னு பொழுது அதை வந்து லிட்டரலா எடுத்துக்காம அது கொஞ்சம் கான்டெக்ஸ்டுவலா நம்ம யோசிக்கணும். அப்போ கடவுளிடத்திலிருந்து வருகிறது வார்த்தை. சோ இந்த சிந்தனையோட கூட இன்றைய பாடத்துக்கு நான் போறோம். இன்றைய தலைப்பு இறை உதவிகளும் ஏரோதின் சீட்டு. நம்ம ஏற்கனவே நம்ம பாடத்துல நம்ம பார்த்து இருக்கோம், இல்லைங்களா? அதுல முக்கியமானது எது அப்படின்னாக்கா தேவர் 5வது தலைப்பு இருக்குங்களா. ஒரு பாடத்தை நாம் எடுக்கும் பொழுது இப்படிதான் இந்த 6 பகுதிகளை உள்ளடக்கிடணும் ஒரு பாடத்துல, ஒரு செய்தியில. அதுல கடவுளுடைய அருள் முக்கியம், அதை விட முக்கிய கடவுளுடைய உதவி. கடவுள் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார், அதுல இப்போ இந்த பகுதி, இன்றைய பகுதி முக்கியமான பகுதி. கடவுள் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் உதவியை செய்கிறார், யார் வழியாக எல்லாம் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத அமைப்பார். இப்ப இந்த பகுதி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இயேசு பிறந்த கிட்டத்தட்ட ஒரு 18 மாத குழந்தை, கொஞ்சம் அப்படி தத்தி தத்தி நடக்கலாம் நினைக்கிறேன். அவர் இன்னும் எருசலேமை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால வெளிச்சு அப்படிதான் திருமறையில பார்க்க முடிகிறது. அப்படிதான் புரிந்து கொள்ள நம்ம ஏற்கனவே கொடுத்து பார்த்தோம். அதுல எருசலேமுக்கு கீழே இருக்கிற என்கேரியில அங்க தனி வீடு எடுத்தோ இல்ல அவங்க சகோதரி குடும்பத்தார்கள் கூட சேர்ந்து, அதாவது மரியாவின் சகோதரி ஏன்னா என்கேரியில் இருந்திருந்தால் தான் அவர்கள் தப்பி போறதுக்கெல்லாம் வசதி. அதான் பின்னாடி பார்க்கணும். எருசலேம் ரொம்ப பக்கம். எருசலேம் வந்துச்சு இயேசு பிறந்த பெத்லகேம். எருசலேம் இருந்து பெத்லகேம் எவ்வளவு தூரமோ கிட்டத்தட்ட அதே தூரம் என்கேரி. அது ஏற்கனவே பழைய பாடங்களை பார்க்க. அப்ப இறை உதவி அப்படி பார்க்கும் பொழுது வந்த அந்த இந்த விண்ணியல் அறிஞர்கள், வானியல் அறிஞர்கள் அல்லது ஞானிகள், வானசாஸ்திரிகள், அவங்க ஏற்கனவே 3 பேருக்கு மேல சொல்லணும். அந்த 3 பொருட்களை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் பேர் வெள்ளி, கொஞ்சம் பேர் பொண்ணு, கொஞ்சம் பேர் வேலை போல அப்படி கொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த படம் கொஞ்சம் ஆப்டா இருக்கு. கிட்டத்தட்ட இயேசு வந்து இந்த 1.5 வயசு குழந்தை மாதிரி இருக்கிறது. இதுல என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பா, இறை உதவி என்பதுதான். கடவுள் அவர் உள்ளத்துல
அவர் உள்ளத்துல பேசி இருக்கிறார். ஏற்கனவே பழைய பார்த்தோம், பாடத்தை பார்த்தா அவருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தோம் இல்லையா. அவர்கள் கிட்ட என்னெல்லாம் இருந்தது, அவர்கள் இயேசு நோக்குவது எதெல்லாம் காரணம், எதையெல்லாம் அவர்களிடம் இருந்தது, மன உறுதி, தைரியம், பாடுகளை குறித்து கவலைப்படாது, அந்த மாதிரி நிறைய அது போல கொடுக்கிறது, தாராளமாய் கொடுக்கிறவர். அரசரை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கின்ற தன்மை. இயேசு அதுதான் பேசுறார், கொடுக்கிறத பத்தி தான் பேசுறார். கொடுங்கள் ஏழைகளுக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த 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 அனுபவம் வரல. ஆனா ஏழையை பார்க்க போல, ஒரு அரசரை பார்க்க போறாங்க. அப்போ இவ்வளவு பொருள் எடுத்து போகும்போது எவ்வளவு பாதுகாப்பு அவருக்கு வேணும். ஏன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும். அப்போ கடவுள் அந்த பாதுகாப்பை அருள் இருக்கிறார். ஏன்னா கூட அந்த போர் வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பு உறுதியை கொடுத்திருக்கிறார். நடுவழி நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம், பட் இருந்தாலும் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு அதுல இந்த குணாதிசயம் கொடுக்கின்ற. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன, அவங்க முன்ன பார்க்கல இல்லைங்களா. அது என்னன்னா அந்த பலிபீடங்கள்ல அந்த சாம்பிராணி, அது அது சுகந்த வர்க்கம், அந்த சுகந்த அதான் அதுல ஒரு இது வரும் பசு. அவர் சுகந்த வர்க்கத்தை சுவாசித்தார், நுகர்ந்தார் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. அப்ப இந்த இந்த புகை கீழிருந்து மேலே போறதை வந்து எப்படி அடையாளப்படுத்துறதுனா, அது நம்முடைய நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல் அல்லது நம்முடைய ஜபங்கள் கடவுளத்தில் செல்லும். அடுத்தது இது அவருடைய தெய்வீகத்தை. என்ன தெய்வீகம், கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே மத்தியஸ்தர் இயேசுதான் அப்படிங்கிற அதை சொல்றது. அப்படின்னா அந்த புகை கடவுளை சென்று அடைவதற்கு இயேசு. இது அடுத்தது பார்க்கும் பொழுது தங்கம் எதற்காக, அவருடைய இறையாண்மையில் அல்லது இறை தன்மையை மட்டுமல்ல. ஏன்னா இறையாண்மை என்பது வெளிப்படுத்தல நான் பார்க்கிறேன். தங்கத்தில் இருக்கும் அப்படின்னு ரோடு தங்கத்துல, பில்டிங் தங்கத்துலன்னா லிட்டரல் அப்படி கிடையாது. அது பசும் தங்கம், தூய தங்கம். தூய தங்கம் அப்படின்னா அது தூய்மையானது, அது அந்த இடம் தூய்மையான இடம். அது இயேசு உகந்ததா இருக்கு. இயேசு உகந்தது அல்லாதது அங்க இருக்காது. பிசாசுக்குரியது, பிசாசுக்குரிய தன்மை, பிசாசுக்குரியவர்கள் இதெல்லாம் இருக்க முடியாது. அதை சொல்றதா தூய தங்கம் அப்படின்னு சொல்லி. அவர் தூய தங்கம் என்பது அரசாட்சியை குறிக்கிறது, அரசை குறிக்கிறது. இயேசுதான் அரசர், இயேசு அரசாட்சி. அப்போ அந்த நாட்கள் அரசர். அப்ப இயேசுவின் வருகையில அவர் ஒரு அதிபர். இந்த காலத்து இப்பவும் அரசர் போல குதிரையில வருவாரு, கத்தி எடுத்துட்டு வருவாரு. அப்படி யதார்த்தமா இந்த காலத்து நோக்கத்தோடு கூட அதை பார்க்கணும். அவருடைய அரசாங்கம், அவருடைய அரசாட்சி. அவர் மனிதனான அரசாட்சி செய்வதில்லை, மனிதருக்குரிய அரசு செய்யலாம், இறைவனுக்குரிய அரசாட்சி செய்கிறவர் அப்படின்ட்டு அந்த அந்த அடுத்த வெள்ளை போலம் வந்து அவருடைய அவருடைய உடலை பதப்படுத்துவதற்காக நம்ம பார்த்திருக்கோம். அது எத்தனை கிலோ அந்த அந்த வெள்ளை போலும், அந்த மதிப்பு என்ன நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் வந்துட்டு யோசேப் வந்து அவருக்கு முன்னாடி அவர் வாங்கி வச்சிருந்தது, பெண்கள் வாங்கி வச்சது மட்டும் இல்லாம அவர் வாங்கி வைத்திருந்தது. இதெல்லாம் வந்து எத்தனை கிலோ அவர் வச்சிருந்திருக்காரு, அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத குறிச்சு ஒரு ஒரு வரியில தான் இருக்கும் அந்த வசனம். ஆனா அதுக்கு நோக்கம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல இறையியல் சார்ந்த போதகர்கள் அல்லது நீங்க கமலியல் பைபிள் பாடத்துல நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா, இல்ல ஜூம் மீட்ல பழைய பாடம் 7 சென்டென்சஸ் அப்படிங்கிறது, அதை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடையாளமா
அப்ப இங்க கடவுளுடைய உதவி யாருக்கெல்லாம் கிடைச்சதா? அந்த ஞானிகளுக்கு கிடைக்கும். கடவுள் அவர்கிட்ட கனவுல பேசுகிறார். அப்போ கடவுளை தரிசித்தார்களா அல்லது கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்களா? தெரியல. கடவுளை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லைன்னு வசனம் சொல்லுது. அப்ப அவங்க கண்டிப்பா கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் உள்வாங்கிப்பார். பேசுவது கடவுள் தான் என்கின்ற உறுதி, அதுதான் ரொம்ப முக்கியம். பைபிள்ல கடவுள் என்னதான் பேசினாலும் கடின இருதயத்தோட இருக்கிற நம்மையும், இவர்கள் பிற இனத்தை சேர்ந்தவர்கள் கடவுளை குறித்த அந்த 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 அனுபவம் இல்லாதவர்கள், அவர் மேல் அந்த பற்றுறுதி என்று சொன்ன எங்க பற்றுறுதி ஆரம்பிக்கிறது? அவள் ஆராய்ந்து பார்க்கும்போது 1.25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது, அந்த நட்சத்திரம் யூதருடைய அரசருடைய நட்சத்திரம். உடனே எவ்வளவு பெரிய 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 ராஜாக்கள், ஏதோ சின்ன சின்ன கடுகு போல இருக்க நாடு, அங்க நாட்டுக்கு அரசர். மற்ற பெரிய பெரிய நாட்டு அரசர்கள்லாம் இது எதுக்கு மட்டும் இருக்குது? அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன இறை அருள், கிருபை. அருள்னா கிருபை. என்ன கிருபைனா கடவுளை புரிந்து கொள்ளுகின்ற கிருபை, அருள். உதவி என்ன? அவர்கள் ஆயத்தப்படுத்துகிற உதவி. ஆயத்தப்படுத்தி வந்தது வந்தது சந்தித்தது எல்லாமே. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு, ஒருவேளை ஓவர் கான்பிடன்ஸ். அரசர் என்றால் தக்கிறது ஏற்கனவே பார்த்திருக்காங்க. பகலிலே அவர் வந்து சேரும்போது நட்சத்திரம் அங்க இல்லை. அப்போ அவங்க வந்த இடம் அரண்மனைக்கு ரொம்ப தூரத்துல விடிஞ்சிருச்சு. அப்போ வந்த உடனே அவங்க என்ன பண்ணா, அன்னைக்கு வெயிட் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அந்த நட்சத்திரம் சரியா அவரோட இயேசு பிறந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போயிருக்கும். அரசர் அரண்மனை தானே பிறப்பான்னு அவங்க சொன்னதுனால ஏற்பட்ட விளைவுகள் இல்லையா? அப்போ என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கிறிஸ்தவர்கள் இறைபணியாளர். நான் கூட நேற்றைய இல்லைங்களா, அதுல வந்து ஒரு தப்பு கேட்டுதான் தெரிஞ்சு. அப்படின்னா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? அப்ப எனக்கு ஞாபகம் இல்லை என்பதை ஒரு 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 அதை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்லி சரிதானான்னு ஒரு யோசிக்கணும் இல்லைங்களா? அது நேற்றைய இதுல வந்து செஞ்சுக்காங்க ப்ரேயர் மீட்டிங், மண்டே ப்ரேயர், நம்ம கேள்விப்படுங்க. அப்போ கடவுளுக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் நாம் அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கு. அப்போ கடவுள் இருந்தாலும் கடவுள் அவர்களை 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 அவர் எதுவும் பண்ணல இல்லையா? கடவுள் அவர்கள் மேல சீற்றம் கொள்ளது. சரி, நடந்தது நடந்துட்டீங்க, ஜாக்கிரதையா இருக்கு. அதுதான் அவர்களுக்கு கடவுள் தான் பேசுறார் என்ற உண்மை தெரிவதற்கு காரணம் என்ன? தவறான இடத்திற்கு அவர் போனது இல்லையா? அப்ப நட்சத்திரம் அங்க போகல, இங்க வந்திருக்குன்னா அப்ப கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை சரியான உள்வாங்கி பேசுவது கடவுள் தான் என்கின்ற அந்த பற்றுறுதி, அது அவர் செய்வது. அப்ப இது ஒரு இது ஒரு உதவி, இறை உதவி என்பது இது ஒரு இறை உதவி, அதனுடைய உதவி. அவர்கள் கடவுளை அடுத்தது கடவுள் சொல்வதற்கு அவர் கீழ்ப்படுகிறார். கடவுளை எச்சரித்தது மட்டுமல்ல, அடுத்தது அவர் புறப்பட்டு போயிடறாங்க. ஏன்னா அதை சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் கிளம்பி போயிடுங்க, இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்பிட்டு அது வேறு வழியா போங்க. இது ஒன்று அவர்களுக்கு காரணத்தையும் சொல்லியிருப்பார். இதுதான் காரணம். ஏன்னா இல்லைன்னா அவங்க உடனடியா கிளம்பி இருக்க மாட்டாங்க. அப்ப மாற்று பாதையை அவர்கள் கடவுள் காண்பித்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்க பொது பாதைதான் வரணும். இவங்க போனதா நம்பப்படுகிற பாதை ரொம்ப கடினமான பாதை, பின்னாடி பார்த்து வரணும். அப்ப கடவுள் கிளியரா கடவுள் தோன்றி நீங்க புறப்பட்டு போங்க, ஏன்னாக்கா இந்த பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க அங்க போனதுனால இந்த பிரச்சனை நடந்திருக்கு, திரும்பி அங்க போனீங்கன்னா இங்க இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரும், அதான் அவர்கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் திட்டமாய் கனவிலே பேசியதை அவள் திட்டமாக உறுதியாக அவர்கள் நம்பி அவர்கள் அன்று இரவே என்ன நினைச்சுப்பா, ஒரு வாரம் 10 நாள் தங்கிட்டு போலாம் இல்லையா? வருஷ கணக்குல நம்ம 1.5 வருஷத்துக்கு மேல பயணப்பட்டிருக்கிறோமே இல்லையா? கண்டிப்பா இல்ல, உடனடியாக அப்போ வந்து கடவுள் சொன்னதை கேட்டாங்க. இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுனால
நான் தான் யோசிப்பேன். இந்த பகுதியை நான் அடிக்கடி யோசிக்கிறது. நான் வயசாடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்றது இல்லாம நியாயப்படி ரெஸ்ட் எடுப்போம், நியாயப்படி ரிலாக்ஸ் பண்ணுவோம். முரட்டு விசுவாசம், குருட்டு விசுவாசம் இருக்கக்கூடாது. கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்லாம் இல்லாதபடிக்கு என்னால் எதை செய்ய முடியும் என்கின்ற அந்த உறுதிப்பாடோடு கூட நான் பயணிக்கும் பொழுது இவர்களுடைய இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, நிறைய கஷ்டமா இருந்தாலும் கடவுள் சொல்லுகிறார் என்ப திட்டமாய் தெளிவாய் கடவுள் பார்வையில் என்னுடைய பார்வை பார்க்கல, என்னுடைய பற்றுறுதி இல்லையா, குருட்டு பற்றுறுதி, திருட்டு பற்றுறுதி, உருட்டு பற்று இல்லாம ஜாக்கிரதையான பற்றுறுதிக்குள்ள நான் இருக்கிறது. இதை நாம் நினைவு. அப்ப அவர்கள் பயணப்பட்டு வருகின்றது இப்படிதான் வந்தார்கள். பார்த்தோம் பாபிலோன் ஆகிற பகுதி. பாபிலோன் இருந்து அவர்கள் வேறு எந்தெந்த கிழக்கத்திய நாடுகள் அங்கிருந்தெல்லாம் வந்து ஒன்று கூடியிருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த பயணத்தை நான் பார்க்கிறோம். இந்த பயணத்துல இன்னொரு பயணத்தையும் நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு மரியா இயேசு கூட பயணம் அது இன்னொரு கீழே பாது அது பிறகு பார்க்க அவர்கள் பொதுவான பாதை வழியாக வந்து சேர்ப்பார்கள். அடுத்தது இப்ப இந்த பகுதி பார்க்கும். அப்போ அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி பார்த்தால் எப்படி புறப்பட்டு போயிருக்குனாக்கா 2 வழிதான், வேறு வழி. ஏனென்றால் அவர்கள் சரியான வழி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வழிதான் வந்திருக்கணும். இப்ப வந்த வழியே போனா எருசலேம் வழியா தான் போகணும். அப்ப அங்க போனா எங்க மாட்டிக்கிடுவாங்க இல்லையா. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒரு இளநீளம் ஒண்ணு வருது பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்க. தென்கேரியில இருந்து இளநீளம் கீழ் நோக்கி ஒரு அம்பு அப்படியே அந்த சாக்கடலுக்கு கீழே வந்து போகணும்னா அது ரொம்ப கடுமையான மலை, ரொம்ப கடுமையான பகுதி. அப்படி பொண்ணு இப்படிதான் போயிருக்கணும். இல்ல என்கேரியில இருந்துச்சு பெத்லகேம் பெத்தானிய வழியா வேகமா ரைட்ல கிராஸ் பண்ணிட்டு வேகமா கிராஸ் பண்ணிட்டு ஏன்னா அது வந்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இறைப்பணியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா அப்படி போகும்பொழுது அங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் என்ன நம்புறாங்கனாக்கா இந்த எப்ரோடுக்கு பக்கத்துல இந்த என்கரி வந்து அந்த செங்கடலை சுத்தி கீழே வந்து திரும்பி அதை சுத்தி மேல வந்து இந்த பார்டருக்கு போறாங்க. யாருடைய பார்டர் அதுனாக்கா இந்த பார்டருக்குள்ள இந்த கருப்பு இருக்குங்களா, இது வந்து ஆக்சுவலா இந்த பார்டர் வந்து ஆக்சுவலி முதல் இது வந்து ஏரோதனுடைய இடம். இது எல்லாமே எல்லாம் ஏறுவது. ஆனா ஏறுவது வந்து நாட்கள்ல சரியானபடி அடக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா குறிங்க அவரு மற்றவங்க கிட்ட இந்த இடம்லாம் இந்த இடம்லாம் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள இவருடைய அரசாட்சி இருக்கும். ஆனா இவருடைய என்ன சொல்றாங்க கட்டளைகள் எதுவும் நிறைவேறாது இல்லையா. அந்த இடத்துல வந்து இவரோட ஜூரிஸ்டிகேஷன் எதுக்குள்ள வருது, இந்த பிளாக் தான், இந்த கடற்கரை ஓரம் ஃபுல்லா பொதுவா ரோமம் இருக்கக்கூடியது. அதன் பிறகு இவங்க எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சமாரியால பெரும்பகுதி இருக்கு. அடுத்தது யூதயா முழுவதும் இருக்கு. ஆனா கலிலேயா பகுதி சமாரியாவின் பகுதியெல்லாம் யார்கிட்ட போயிருக்குனாக்கா அந்த இவர்கிட்ட போயிடுது, அவருடைய ஆளுகை. அங்கதான் அவருடைய படைகள்லாம் அங்கதான் இருக்கு, ரோம படைகள்லாம் அங்கதான் நிறைய இருக்கு. ஏன்னா அங்கதான் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுது இல்லைங்களா. பிரச்சனை நிறைய ஏற்படுற இடம் அந்த இடம் தான். நிறைய யூத டெரரிஸ்ட் அவங்களை அடக்க முடியல இவர்களால. அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல நான் பாத்துக்கிறேன், நீ இந்த இடத்துக்கு ராஜாவா இருந்தாலும் பேருக்கு தான் நீ ராஜா, ஆனா எங்களுடைய சட்டம் தான் எனக்கு இந்த பெத்தானி வழி இன்னொரு லைட் டார்க் ப்ளூ அப்படியே வேகமா வந்துச்சு. அந்த அந்த இந்த ஆறு யோர்தான் ஆற்றை கடந்து உடனே அவங்க பார்டர் வந்தா தைரியமா போறாங்க. மெதுவா கூட போயிருக்கலாம், ஸ்லோவா போயிருக்கலாம், வேற எங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம், தெரியாது. மேக்கப்பள்ளி ரெஸ்ட் எடுத்து எங்கன்னா ரெஸ்ட் எடுத்துன்னா வேகம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா உடல் சோர்ந்து போகும், மனசு சோர்ந்து போயிடும். இவருடைய இதுக்கு என்ன அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய கடைசி தோல்வி, அவருடைய நோய் இதுக்காக காரணம் என்னன்னா போர் வீரர்கள் எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க வருஷ கணக்குல. எனக்கு அது வந்து ஹோம் சிக் வந்துடும். அப்ப கண்டிப்பா அவங்க இங்க பெரேரால போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்கலாம், டெக்கப்போல்ல போய் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்,
இல்ல இல்லைன்னா அவங்க நேரா இதுக்குள்ள வந்துட்டு கப்பர் இது கானான் போயிருந்தது கலிலேயார போய், ஏன்னா கலிலேயா இதெல்லாம் அவங்க பகுதி. அங்க வந்து இவர் படையெடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து எதுவும் சொல்லவும் முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கான காரணத்தை அவர் சொல்லணும். இந்த பவுண்டரி தாண்டி வரணும். இங்க இருந்து இந்த பகுதியில இருந்து யாராவது டெரரிஸ்ட் வந்து அவங்க பகுதிக்கு போனா அவர் சொல்லலாம், எங்க பகுதியில இருந்து வராங்க, நாங்களும் உதவி செய்யறோம், நீங்களும் ரெடியா இருக்க, அவன் பிடிக்கலாம் அப்படின்னு. சோ இந்த அரசியல் எல்லாம் தெரியணும் நமக்கு. அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த அரசியல் எப்படி ஆன்மீகத்துக்குள்ள போகுது அதையும் பார்க்கணும். அப்ப அரசியல் ரொம்ப முக்கியம். அப்ப இப்படிதான் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்கள் தங்கள் நாட்டுக்கு கடந்து போகிறாங்க. இப்படி போறாங்க. அடுத்த படம் நமக்கு படம். அப்ப ஏரோது சீற்றத்துக்கு காரணம் என்ன? என்னையா வந்துட்டு 2 வயசு குழந்தைன்றாங்க, அரசுதாவாங்க, ஒழுகி போட்டா அதெல்லாம் நம்மள ஒண்ணு என்னென்ன பண்ண போகுது, அதெல்லாம் இல்ல, அது இல்ல. அவருக்கு அது என்ன வரல. ஏன் வரலனாக்கா அதுக்கு ஒரு அரசியல். ஏன்னா ஏற்கனவே நம்ம 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 அரசாட்சியில கிட்டத்தட்ட ஒரு பாதி பகுதிக்கு மேல இப்போ நாம வேறு ஒரு அரசனாக இருந்தாலும் கலிலேயா, யூதேயா, சமாரியா, இந்த பக்கம் பெரிய பகுதி இதெல்லாம் கூட அவங்களோட இது அந்த மேப் பார்க்க போறோம். அதெல்லாம் இருந்தா கூட அது போயிடுச்சு. இப்போ இந்த ஒருத்தர் வந்தாருன்னா, புதுசா யூதருக்கு அரசர் சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு 15-20 வருஷத்துல அவங்க இளைஞனா மாறி, சரியா, அவங்க வந்துட்டு படையெடுத்து நம்ம எல்லாம் அழிச்சுட்டா என்ன பண்ணா, பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே உயிர் எழுதிச்சிட்டோம். 4 பிள்ளைங்களுக்கு, 3 பிள்ளைக்கும் ஒரு தங்கைக்கும் சேர்ந்து எழுதி வச்சிருக்கிறோம். இங்கெல்லாம் வந்து அது பண்ணணும். உண்மையில அவர் இறந்தது பேர் அந்த பகுதியில அவங்க தான் அரசாட்சி செய்தாங்க, இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு இல்லாம போயிடுங்க. இதுதான் இந்த பயம். இதனால்தான் வேற அறுத்துருந்தோம் 2 வயசுக்குட்பட்ட குழந்தை. ஏன் குழந்தை எல்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. கடுமையான விசாரணை ஒரு குடும்பத்தை அவசரம் காலி பண்ணிட்டு எல்லாரையும் பாருங்க. அந்த 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 வான சாஸ்திரிகளுடைய ஒரு சின்ன பை மிஸ்டேக் அப்படிதான், அதனால ஏற்பட்ட பெரிய விளைவு. அதனால காரணம் வந்து ஒரு அரசியல் காரணம். அதனால அப்ப இந்த அரசியல் காரணத்தினால வச்சு இந்த பகுதியிலெல்லாம் தனக்கு பின் யாரெல்லாம் அரசாங்க, தன்னுடைய பிள்ளைகள், பிலிப்பு, அடுத்தது ஏரோடியாஸ், இல்லைங்களா, பெரேரா, இந்த பகுதி வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அவருடைய சகோதரி, இல்லையா, இவங்கெல்லாம் இங்க இருக்கணும், இல்லையா. ஒருவேளை இவங்களுக்கு ஏற்றபடி நான் இந்த இடத்தெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணனா, ஒருவேளை ரோம அரசாங்கம் என்னுடைய இவ்வளவு இந்த இடங்கள் எல்லாம் பவுண்டரிஸ் இந்த இடத்தெல்லாம் திரும்பவும் தன் பிள்ளைகளுக்கு சகோதரிக்கும் அரசாங்கம் விட்டு கொடுக்கணும்னா, நான் எதிர்ப்பு எதுவும் இல்லாதபடி நான் அதை காட்டணும். அதற்காக அது அப்ப யாரெல்லாம் அரசர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பான். சிரியாவின் அரசர் குரேனியஸ். அவர் யாருன்னா அவர் ஒரு இந்த பகுதி ஆண்ட தேசாதிபதி, அதாவது ரோம ராயன் அவர் சீசர், அவர் சீசர், சீசர். அப்போ சிரியால ஒரு பெரிய கலவரம், அதனால சிரியாவுக்கும் இவர் தான் அதிபர், இந்த பகுதிக்கு இவர் தான் அதிபர். இவர் தான் அந்த அந்த இதுக்கு கட்டளை பிறப்பித்தவர் இவர் தான். அப்ப பார்க்கும்போது தெரியும், அப்ப இவங்க கிரீன் ரோடு, அந்த கிரீன் ரூட்ல அவங்க போயிருக்க முடியாது விண்ணியல் அறிஞர்கள். அப்போ அந்த சாக்கடலை சூழ்ந்து அதை சுத்தி போன ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பகுதி. அந்த சாக்கடலை சுத்துறது ரொம்ப கடினம். ஆனா அது ஈஸி. முதல்ல பார்க்கலாம், அது மேல சாக்கடலுக்கு மேல அப்படி போயிட்டானா அது கொஞ்சம் ரிஸ்க். அப்ப ரிஸ்க் இல்லைன்னா இதுதான் வேறு பாதை. டோட்டலா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையில போயிட்டு காமன் ரூட்ல அவர் பயணித்து அவங்க நாடுகளுக்கு அவங்க போயிடுறது.
அப்ப இது கடினமான ரூட்டை அவங்க தெரிந்து கொள்ளுகிறாங்க. அப்ப கடவுள் என்ன பண்ணால் ஒரு கனவின் ஊடாக இவர்களை செய்து கடவுள் ஒரு உதவியை அவர் செய்கிறார். அவருக்கு பாதுகாப்பாக இந்த அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, முக்கியமாக இயேசு, மரியா, யோசேப்பு இவர்களுக்கு அதை பாதுகாப்பாக செய்கிறார் இல்லையா? இவருக்கு ஒரு கனவு, யோசேப்புக்கு ஒரு கனவு சொல்லி உடனே நீ கிளம்பு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 1.5 நமக்கு வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இல்லைங்களா? அப்போ இதுல என்ன உதவி அப்படின்னு சொல்லும்போது இதுலதான் அந்த உதவியை பார்க்கும். முன் வெள்ளி போலதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு வழி பயணத்துக்கு வழி செலவுக்கு முதல்ல அந்த ஏரியாவை பட்டு அங்க இருந்துட்டு போயிட்டு அவங்க குதிரைகளையோ மற்றது இது பொருட்கள் போய் தங்கி இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் இதுதான் செலவு செய்யப்பட்டது. அந்த பொண் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது பண்ணலாம், பண்ட மாற்று முறையை பண்ணலாம், இல்ல பொண்ணை விட்டு என்ன பண்ணலாம்னாக்கா பணமா மாத்தலாம். ஏன்னா ரோம பணம் எல்லா இடத்துலயும் அவங்க எகிப்த வந்து ரோமர் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப ரோமருடைய பணம் தான் செல்லுபடியாகும். அப்ப கடவுளுடைய உதவி பேருதவி. அவர் ஒவ்வொரு வாழ்வில் ஒரு சித்தர் தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அதற்கு கீழ்ப்படி நடக்கிறவற்றை கடவுள் செய்கிறார். அப்போ இவர்கள் கீழ்ப்படித்து நடந்தனால சித்தர் தீர்மானம் நிறைவேறுவதற்கு கடவுள் பேருதவி செய்கிறார், அருள் செய்கிறார், உதவி செய்கிறார் என்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது அந்த இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது. அதாங்க அவர்கள் நாடு திரும்புகிறார்கள், அதை பார்த்துட்டோம். இதையே நம்ம பார்த்துட்டோம். அப்ப அவர்கள் எப்படி எந்தெந்த பகுதியாக அவர்கள் பொதுவான பாதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சும்மா இது நமக்கு இருக்கிறது நல்லது. அடுத்தது இப்போ இவங்க போயிட்டாங்க, அடுத்தது யார் போகணும்? கடவுள் சொல்லி மரியாவை இயேசுவையும் எழுப்பி தூக்கிட்டு யோசிப்பு பயணப்படுகிறார். யோசிப்பின் பயணம். அப்போ இந்த பயணத்துல எதெல்லாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த எங்க இருந்து எங்க நம்பர் 1 எங்க பெத்லகேம், மேரி, யோசிப்பு இடம் கிடைக்கவில்லை இல்லைங்களா? அப்படி இயேசு பிறந்தது. அடுத்த விண்வெளி அறிஞர்கள் அவர்கள் வந்து அவரை புரிந்து கொண்டது. யோசிப்பு மரியாவை எப்படி தப்பித்து போகிறார்கள். இந்த ப்ரீவியஸ் மேப்ல பார்த்து இதுதான் நம்பர் 5. அடுத்தது 6வது நடைபெறுகிறது என்னன்னா குழந்தைகள் கொல்லப்படுகிறது. அங்க 7வது நிகழ்வு எங்க நடக்குது? அங்க ஏரோது இறந்துட்டார். ஏரோது சாகஸ். அப்போ ஏரோது இறந்து விட்டார். ஏரோது மரணம். அடுத்தது யோசேப்பு மரியா எங்க போனா திரும்பவும் அவர்கள் இதுக்குதான் வராங்க. பின்னாடி பார்ப்போம். திரும்பவும் என்கரீமுக்கு வந்து என்கரீம்ல இருந்து நேரம் அவங்க என்ன போயிருக்காங்கனாக்கா அவங்க கலிலேயா போறாங்க. இந்த கலிலேயாவுக்கு இவங்க இந்த பாதையில எப்படி போயிருக்கும் எல்லோ லைன். ஏன்னா பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்றாங்க, அந்த பார்டருக்குள்ள போயிடுறாங்க. போயிட்டு அப்படி எல்லோ லைன். இந்த அப்போ சில விஷயங்கள் பார்க்கும். அப்போ விண்வெளி அறிஞர்கள் வெகு தூர பயண கலை சில நாட்கள் தங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ள கூட அவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னாங்க. முடியவே முடியாத சூழல்ல கூட கடவுள் ஆற்றல் தருகிறார். முக்கியம். கடவுள் அவர்களுக்கு அறிவை பயன்படுத்த வைக்கிறார். அடுத்தது உடல் ஆற்றல், மன ஆற்றலை கொடுக்கிறார். அது காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ற விஷயம் வந்துட்டு அவருக்கு வந்து பின்தொடர முடியாது. ஏன்னா அவர்கள் வேற பவுண்டரிக்கு போயிட்டு அவர் தெரியும் இல்லைங்களா? போனாங்க, ஹெல்ப் பண்ணாங்க.
இப்ப அவங்க எந்த இடத்துக்கு போனாங்க? இப்ப அவங்க பிரச்சனையே இப்ப என்னன்னாக்கா, அவங்க எந்த இடத்துக்கு போனாங்கன்னு தெரியல. அவங்க இல்லையா? அப்ப பெத்லெகேம் சுத்தி போய் பார்க்குறாங்க. பெத்லெகேம் பக்கத்துல எங்கேயுமே போயிருக்கலாம். அந்த சுத்து வட்டாரத்துல எல்லாம் போறாரு. சுத்து வட்டாரத்துல எல்லாரும் அந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை சாகடிக்கிறாங்க. அது எருசலேம்லயும் குழந்தைகள் செத்து இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அங்க தப்பிச்சு போயிட்டா என்ன பண்ண? அப்ப கடவுளுடைய உதவி. ஒருவர் அழிக்க நினைக்கும் பொழுது கடவுளுடைய திட்டம், சித்தம், தீர்மானம். அந்த அழிவுக்கு கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். அப்ப அழிவு என்று சொன்னால் எப்படி? ஒருவேளை ரத்த சாட்சியாய் மதிப்பதற்கு இல்லையா? இப்போ இல்ல, பிறகு அப்போ நம்மை கடவுள் பாதுகாக்கிறார் சொன்னா நம்ம கிட்ட நிறைய வேலை இருக்குது. இன்னும் வேலை முடிக்கல. நம்ம ரொம்ப வருஷம் வாழ்றோம், உயிரோட வாழ்றோம்னாக்கா இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு நம்ம மரணத்துல தப்பிச்சு வந்திருக்கிறோம், இதெல்லாம் காரணம். கொரோனால நம்ம எத்தனை பேர் தப்பிச்சு வந்திருக்கோம்? நான் இல்ல இல்லைங்களா? எவ்வளவு ஊழியக்காரர்கள் மறித்திருப்பாங்க, எவ்வளவு ஊழியக்காரர் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க சந்திச்சுட்டு. அப்ப கடவுளுடைய சித்தம், திட்டம், தீர்மானம் என்ன? அப்ப கொரோனா பவுண்டரிக்கு போகாதபடி நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒண்ணு. 2வது, கொரோனா நோயிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் இல்லைங்களா? இதை நம்ம நினைவு. அப்போ நம்ம இருக்கிறோம், கடவுள் நமக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறார், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்திருக்கிறார், நோய் அணுகாதபடி நம்ம பாதுகாப்பு அரணை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் பயணம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை நாம் நினைவு. அப்ப இவங்க அங்கிருந்து என்கேரி பயணப்படுறது கிட்டத்தட்ட 536 கிலோமீட்டர் தூரம் போக முடியும். அவங்க மத்திய தரைக்கடல் கீழ்ப்பகுதி வழியா, மத்திய தரைக்கடல் ஓரமாவே வந்து கீழ்ப்பகுதி. ஏன் மத்திய தரைக்கடலுக்குள்ள போயிட்டாங்க அவங்க? ஏன் அப்படி போனாங்கன்னா, அது வந்துட்டு அந்த கடற்கரை ஃபுல்லா யாரோட கண்ட்ரோல்? ரோமருடைய கண்ட்ரோல். அங்க வந்துட்டு ஏரோது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அதுதான் பொதுவான பாதை, அந்த பாதை தான். ஏன்னா அந்த பொது பாதை, அவருக்குரிய பாதைகள் இல்லையா? என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, பெரும்பாலான படைகள் அங்கங்க இருக்கும். அப்ப படைகள் எங்க இல்லையோ அங்கதான் கொள்ளை கூட்டம் இருக்கும். சோ இந்த மாதிரி கடவுள் பண்ற ஃபேவர் இதெல்லாம். கடவுள் பண்ற உதவி. காற்றோட்டமாக அந்த மேற்கு கடற்கரை மத்திய தரை கடலுடைய ஓரமா போனா காற்றோட்டம் இல்லையா? இயற்கை என்ன சொல்லுவாங்க? காலநிலை இல்லையா? காலநிலைக்கு ஏற்ப அவர்கள் பயணித்து செல்லுகிறார். அப்ப கடவுள் நம்மை பயணித்து செல்லும் பொழுது நாம் எங்கே சென்றாலும் கடவுள் நம்ம கூடவே இருந்து பயணிக்கிறார். அப்ப அவர்கள் அதை தாண்டின பிறகு அவங்க எங்கெல்லாம் போகணும்? இருண்ட பகுதிகளுக்கெல்லாம் போகணும், கடுமையான பகுதிக்கெல்லாம் போகணும். ஏன்னா அப்படி போனாதான் அவங்க எகிப்துக்கு போய் சேரவும். இப்ப அது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்கள் அதெல்லாம் வந்துட்டு இவர்கள் பயன்படுத்த கடவுள் அதை முன்னேற்பாடாகவே அவர்கள் வழியால் கொடுத்திருக்கு. ஏழையா தான் பிறந்த இயேசு. ஆனால் பிறந்ததுக்கு பிறகு 1.5 வருஷத்துல பெரிய பணக்கார ஆயிட்டாரு இயேசு. பணக்காரர். அதை வச்சுதான் அங்க போயிட்டு இருந்த ஆண்டுகள்ல அங்க போயிட்டு ஒரு 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 இது ஆரம்பிச்சு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 தொழிற்சாலை, தொழிற்சாலை ஆரம்பிச்சு அங்க இருக்கணும். மீதி திரும்பி வருமாறு வித்துட்டு பணத்தை கொண்டு வந்து கலிலேயால ஒரு தச்சு தொழில் பற்றை ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது இதனூடாக என்னெல்லாம் நடக்குது? அவர் அப்படி இறைவாக்கினருடைய வார்த்தைகள் உறுதிப்படுகிறது. எரேமியா இறைவாக்கினர், ஓசியா இறைவாக்கினருடைய நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். வேணா அடுத்ததுல நான் கொடுக்கும்போது வசனத்தை. அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா, கடவுளுடைய திட்டம், சித்தம், தீர்மானத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அத்தனை பேர் ஒவ்வொரு அதிகளையும் அவர் பொறுப்பெடுக்கிறார். திருப்பாடல் அப்படிதான் சொல்லுங்களா? கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சம். ஒவ்வொரு அடியுமே சரியா மெஷர் பண்ணி கடவுள் வழி நடத்து. அப்ப கடவுளுடைய ஆற்றல் மிகு கரம்
அவங்க கூடவே இருக்கு. திட்டம் சித்தம் தீர்மானம் எந்த அளவுக்கு செய்யணும் யோசிக்கணும். அவர்கள் இப்படி புறப்பட்டு போகிறார்கள். இங்கே ஒரு பெரிய கலவு. அப்ப யாரோ ஒரு செய்த தவறுனால இல்லையா, ஒன்றும் அறியாத பிள்ளைகள் மரணிக்கிறார்கள் இல்லையா, தூய் அவர்கள் மரணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல. இல்லைனாக்கா தவறே செய்யாதல் மன்னிக்கிறார்கள் மன்னிக்கிறார். அப்ப இயேசுவும் அப்படிதான். இப்ப இந்த இடத்துல எதனை இயேசு வைக்கணும்? அநியாயத்துக்கு கொல்லப்படுகிறார் குழந்தைகள், இயேசுவும் அநியாயத்துக்கு கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி. அப்ப இது ஏற்கனவே போன முறை பார்த்தோம். அப்போ ராமாவில இது நடந்ததா அப்படின்னு பார்த்தா போன முறை பாடத்தை நீங்க போய் பாருங்க. ஏன்னா அது திரும்பி விளக்க முடியாது. ராமாவில இது நடக்கல, இந்த இன்சிடென்டே நடக்கல. அங்க வந்து இந்த மாதிரி 2 வயசு குழந்தை கொலை செய்யப்படல இல்லையா. அப்ப அது என்ன அப்படின்றது போன பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னா, போன வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப கேள்விகள். தமிழ்ல காணும். யோசேப்பும் மரியாவும் அவர்களுடைய அனுபவம், கடவுள் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிறார் என்கின்ற அனுபவத்தை அவர்கள் எப்படியெல்லாம் உணர்ந்து இருப்பார்கள், எப்படியெல்லாம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு. அப்போ இப்படிப்பட்ட கடுமையான ஒரு பாதையில நாம கடந்து வரும்பொழுது கடவுள் நம்ம எப்படியெல்லாம் அவருடைய அரும்பெரும் செயல்களால் வழியாக இல்லையா, அவருடைய இறையர் கிருபையினால இல்லையா, இறை உதவியினால நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு அது எந்த நிகழ்வுன்னு நீங்க வந்து சொல்லலாம். வாட் ஹேப்பன் அப்படின்னு, அது என் நிகழ்வுல என்ன நடந்தது பின்னூட்டத்துல அதை கொடுங்க. இல்ல ஒருத்தர் மட்டும் மறக்காம பேரை மறந்துருப்பாங்க இல்லையா. அந்த அந்த பிள்ளை மட்டும், அவர் 3 பிள்ளைங்க, அது கடைசி குழந்தை வந்து சின்ன குழந்தை இருந்தாலும் பின்னூட்டம் படிச்சுடுவாங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுதான் பியூட்டி ஆகுது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க தனியா, எனக்கு குழுல எல்லாம் தனியா எனக்கு அனுப்புறாங்க சிலர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப கரெக்டா, அது என்னன்னா பேரை மறந்துட்டேன் இவரு போட்டிருக்காங்க, முன்னாள் போட்டிருக்கேன், நான் மறந்துட்டேன். பாக்குறதுக்கு போய் பார்க்கல. அது 14வது பாடம், எல்லா பாடம் தலைப்பு சொல்லி போடுவோம். இந்த பாடத்துல இந்த தலைப்புல நான் பின்னூட்டம் அனுப்புகிறேன். பின்னூட்டத்தின் முறைப்படி அனுப்புவாங்க. இந்த பாடத்தை எனக்கு புதுசா இருந்தது எது இல்லையா, எனக்கு பயனுள்ளது எது அதுக்கு சொல்லுவாங்க, எனது கேள்வி என்ன அது சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தேன், அந்த கேள்விகளுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் இது வந்து வளர்ச்சிக்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கு பிள்ளைதான் அந்த பிள்ளை. அடுத்ததுன்னா மேபி ஒரு 30 வயசு 32 வயசா இருக்கும் அந்த பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா. இதனால அது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாஸ்டர் பாஸ்டருடைய துணை, அவர் பாஸ்டருடைய துணைவி எப்படி இருக்கணும்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் ஆகும். அப்ப அந்த பாஸ்டர் எப்படி இருப்பார் பாருங்க, அவருடைய கணவர் எப்படி இருப்பார் பாருங்க. அதுக்காக கற்றுக்கொள்ளுகிற சிந்தை இல்லை என்றால் நாம மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கவோ கற்றுக் கொடுக்க முடியாது. அதுதான் இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. இன்னும் 16 வரல, 16 முடிச்சுட்டா இதுக்கு வரணும். 15 முடிக்கணும், 15 முடிச்சுட்டு அவ்வளவு பார்த்தாங்க. இப்ப இவங்க வந்ததுக்கு பிறகு அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, 2 வயசு குழந்தைகளும் அநியாயம் செத்துட்டாங்களே. அப்பா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க செத்து போயிட்டாங்களே. அப்போ கடவுள் அதை அனுமதிக்கிறாரா எப்படி? அப்போ கடவுளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு சாகும்போது கடவுளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம மனநிலை விட கடவுள் மனநிலை அதிகமா இருக்கும். கடவுளை அந்த அளவுக்கு அதிகமா பாதிச்சிருக்கும். யோசிச்சிருப்பாங்களா? நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அடுத்தது
கேள்விகள் நம்ம என்ன எழுப்ப முடியாது அவங்களை குறித்து, இயேசுவை குறித்து அல்லது கடவுளை குறித்து நம்ம என்ன கேள்வி எழுது. சோ அந்த கேள்விகளுக்கு நமக்கு என்ன விடை கிடைக்கும், அந்த கருத்துக்கள் என்னவாக இருக்கும். அது ரெண்டாவது. தமிழ்ல மொழி பெயர்க்கின்றன தெரியும், மூணு மட்டும்தான் இருக்கு. அப்புறம் மூன்றாவது, கடவுள் நம்மை அழைத்ததன் நோக்கத்தை, அழைப்பை புரிந்து கொண்டிருக்கிறோமா? நோக்கத்தை புரிந்து கொண்டு, அது ரொம்ப முக்கியம். கடவுள் நம்மையும் நம்மை நாம் நேசிப்பவர்கள், நாம் நேசிப்பவர்னா யார் வேணா இருக்கலாம். குடும்பத்துல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ திருச்சபையோ திருச்சபை மக்களோ திருச்சபை வீட்டுக்கிட்டே இருக்கிற இல்லையா அடித்தட்டு மக்கள், உதைப்பட்டிருக்கிற மக்கள், அவங்கள குறிச்சு. ஏன்னா அவங்க மேல நம்ம அந்த அன்பு இருக்கணும், இருந்தாதான். அப்போ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்பு, இந்த பாதிப்புகள் ஏற்பட்டா நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யலாம். அடுத்தது இந்த பகுதியை நம்ம படிச்சது பிறகு இது நம்ம என்ன கத்துக்கணும், அவுட்கம் என்ன, என்ன கத்துக்கணும், என்ன பாடத்தை கத்துக்கணும். அப்போ இவருடைய பயணம், சண்டே ஸ்கூல் பழைய இது அதுல இருந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப பழைய மேப். அப்ப இருந்த கலர் மேப் இதுதான் இல்லைங்களா. இது அப்படியே போட்டோ எடுத்தது ஒருத்தர் டிரா பண்ணினாரு ஒரு 80கள்ல நினைக்கிறேன். அவர் பயண தூரம். ஆனா பெத்லஹேம் இப்படி வரல. அவங்க சண்டே ஸ்கூலுக்கு அப்பத்தி ரூட் நம்பர் கரெக்டான ரூட் நம்ம போட்டுருக்கோம். இன்னும் சரியா போடணும்னா இதுதான். அப்ப இதுலயே பெத்லஹேம்ல இருந்துட்டு இவங்க எப்படி வந்திருக்கணும் அப்படின்ட்டு சரியான மேப் படி பார்த்தோம்னாக்கா அவர்கள் இப்படி வந்திருக்கலாம், அல்லது இங்க இருந்துட்டு இப்படி வரனா கடினம். அப்ப இவங்க இப்படிதான் வந்து இந்த மத்திய தரைக்கோட கீழ் பக்கத்துல இப்படி வந்திருக்கும். அப்ப இந்த மேப் வந்து கரெக்ட் மேப் கிடையாது, அதையும் கரெக்ட் பண்ணணும். ஆனா ரூட்ஸ் தான். அப்ப எங்க வந்து அவர்கள் வசித்தார்கள் அப்படிங்கிற இது அவர்கள் வந்த தூரம். அடுத்து இந்த விண்ணியல் வல்லுநர்கள், வானசாஸ்திரிகள் ஏற்கனவே வந்துருச்சு, ரிப்பீட் ஆகுது. இதெல்லாம் அவர்களுக்கு கடவுள் எப்படி செய்யறது வந்துருச்சு, இல்லை ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஏதோ எங்க வேற எங்கேயோ அதுக்கு மொழி. யோசேப்பு மரியாதை கடவுள் கடவுளை தங்கள் பாதுகாவலராக இருக்கிறார் அப்படின்றத அவங்க எப்படி உணர்ந்து இருப்பார்கள். கடவுள் நம்ம பாதுகாக்கிறார் இல்லைங்களா. அப்ப அவங்க அவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்க பாதுகாப்பு. மரியா எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணாம வயிற்றுல குழந்தை இல்ல, அதை யோசிக்க. அதோடு கூட அவங்க பயணப்பட்டு அவங்க சகோதரியை பார்க்கறதுக்கு போறாங்க. எருசலேம் வராங்க, சரி இல்லைங்களா, சரி சகோதரி வராங்க, திரும்ப போறாங்க இல்லைங்களா. இது எல்லாத்தையும் அப்படி யோசிக்கணும் எல்லாமே. அப்போ நம்ம பிறந்தது முதல் இன்னை வரைக்கும் எங்கெல்லாம் கடவுள் நம்ம செய்திருக்காரு எப்ப யோசிச்சு பார்த்திருக்குமா? நமக்கு அறிவு பிறந்தது அறிவு தெரிஞ்ச பிறந்தது நம்ம வீட்டுல பெற்றோர் சோதிப்போம். இப்ப எனக்கு எனக்கு சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அம்மாவுக்கு நான் பிறந்தேன். அப்படி பிறந்தப்போ என் தலை கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால அப்புறம் சிசேரியன் கிடையாது. அப்புறம் அந்த 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 ஆயுத கேஸ் இங்கிலீஷ்ல வர்றாரு. அதை வச்சு அந்த மாதிரி வச்சு தலை அப்படி இருப்பாங்க, வெளில ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு இங்க ஒரு மார்க் இருக்கும், தலையில ஒரு 2 மார்க் இருக்கும், இன்னும் இப்போ இருக்கு சரிங்களா. அப்ப வந்து அப்படி போறது அப்படிங்கிற மார்க்
இல்லையா? எனக்கு ஐடி ஐடி மார்க் கேட்டாங்க, இந்த மார்க் தான் காமிப்பேன் நான். சரிங்களா? அதுக்கப்புறம் காது சின்னதா ஒரு மாதிரி மதியா அது அது எடுக்கிறதுக்கு குதிரை முடி கட்டி எல்லாம் பண்ணி என்னமோ பண்ணி எதுவும் பண்ணாம சரி அது போட்டு அனுப்பிச்சு அது பிறகு நானும் சரி இப்ப இதை எடுத்துலாம் பாண்டோர் பக்கம் இருக்கா அது வேற போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ணிட்டு சோ இது எல்லாவற்றையும் அப்புறம் இதெல்லாம் யோசிப்பேன். என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லைங்களா பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் குட்டி காது அப்புறம் ரொம்ப வருத்தப்படும். இப்போ அப்ப கடவுள் எப்படி அதுல தான் அதுல அந்த பிரச்சனைகள்ல தான் விட்டேன். இதை யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இன்று வரை நடக்கிறது இல்லையா? கடவுளுடைய கரம் எப்படி எவ்வளவு இருக்குதுன்னு அடிக்கடி இதான் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பினுதான் கோடா கோடி ஸ்தோத்திரம் இததான் சகோதரி இவங்க பாட்டு எண்ணி எண்ணி நன்றி செய்வார் துதி இல்ல கவுண்ட் கவுண்ட்லெஸ் பிளெஸிங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் வரும் இல்லையா? கடவுள் கொடுத்த ஆசிகளை நம்மளால எண்ணிய பாரு எண்ணி பாருன்றாங்க. சகோதரி எண்ணி பாரு உதட்டுல சொல்லாது உள்ளத்துல சொல்லணும். கோடா கோடி ஸ்தோத்திரம்னு எங்க ஒரு 30 விஷயங்களை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல பார்க்கலாம். என்னாலே சொல்ல முடியாது. ஒரு 30 விஷயம் இதுக்காக ஸ்தோத்திரம் இதுக்காக ஸ்தோத்திரம் இதுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? மரியாதை செஞ்சிருப்பாங்க, யோசேப்பை செஞ்சிருப்பாங்க, இயேசுவை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இயேசு 100 குழந்தையா தான் இருக்காரு. ஆ- 100 மனிதனா தான் இருக்காரு. கடவுள் தன்மையாய் உடையவராய் இருந்தாலும் அதை அவர் பயன்படுத்தவே இல்லை. அப்போ இயேசுக்கு எப்படி இவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார் பின்னாடி பார்ப்பாங்க. அப்ப கடவுள் உங்களை எங்கெல்லாம் பாதுகாக்கிறத உணர்கிறோம். சோ உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க விவரிச்சு இந்த சாட்சியத்தோட விவரிச்சு சொல்ல முடியுமா? அப்ப ஏரோதனுடைய கொடுஞ்சீற்றத்துக்கு காரணம் நம்ம ஏற்கனவே பார்ப்போம். அப்போ அதுக்கு ஒரு கேள்வி பெத்லஹேம்ல 2 வயசு குழந்தைகள் எல்லாம் அது முக்கியமா ஆண் குழந்தைகள் எல்லாம் அவன் சாகடிச்சிட்டாங்க. ஆனால் இயேசு அவர்களிடத்தை காப்பாற்ற. அப்ப யோசேப்பு மரியா என்ன நினைச்சுப்பாங்க இல்லையா? நாம நாம கடவுள் சொல்ற பேச்சு கேட்காம நம்ம அங்கேயே இருந்திருந்தாலும் நமக்கு நம்ம குழந்தை நம்ம இழந்து யோசிப்பார். அப்ப கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் அவர் இருதயத்தில் தியானிக்கிறார். பைபிள்ல யாருமே இருதயத்தில் தியானிச்சவர் ஒருத்தருமே கிடையாது, மரியா வச்சு. அப்ப எந்த அளவுக்கு கடவுளோட தான் உறவு கொண்டிருப்பார், கடவுள் வார்த்தை கீழ்ப்படுத்து இது நடந்திருக்கமே. அப்ப நடக்காம போறது நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுதான காரணம். அப்ப நம்முடைய வாழ்வில் கூட எத்தனை இழப்புகள், அதுல இழப்புகள் எல்லாம் கடவுள் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் நம்ம கேள்வி அது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது நடந்திருந்தா நான் சொல்ல பலங்க செய்ததா என் கல்லறை தான் ஒண்ணு இருக்கு. கல்லறைக்கு தான் பார்த்திருக்கணும். அதை யோசிக்கபடிதான் நம்ம கடைசி இல்லை அது கத்துட்டு. அப்ப கடவுள் நம்ம நேசிப்பவர் ஏதா போடுறப்பா அவங்க போய் பார்க்கறதுக்கோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கோ போகும்பொழி ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் அந்த ஆபத்துக்களை நம்ம எப்படி சந்திக்கிறோம் எதிர்கொள்ளும் யாரோட உதவி செய்து நம்ம இருக்கோம் அதை மேற்கொள்ளணும். அதுல அது கூட கடைசி இது நம்ம எதெல்லாம் கற்றுக்கணும். சோ இதோட முடிக்கிறேன். இது உங்கள் நேரம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே பாடத்தை முடிச்சிருக்கிறோம். சோ